Hi viewers, welcome to the channel. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து 2 மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக். இதை வந்து ஃபஸ்ட் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டிங் வந்து 14 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். ஏன்னா என்னோட மெஷர்மெண்ட் ஆஃப்டர் கேல்குலேஷன் வந்து 12 வரும். +2 சீம் அலவன்ஸ் விட்டு 14 இன்ச் வச்சுருக்கேன். இந்த கேல்குலேஷன் எப்படி பார்க்கணுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த ஃபோல்ட் பண்ணியிருக்க ஃபேப்ரிக்கை விட மிச்சம் இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் இதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 39 இன்ச்சஸ் வருது. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஃபோல்டட் எண்ட், அது வந்து ஓப்பன் எண்ட். 4 பார்ட் இருக்கும். மேலே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க, மார்ஜின் மாதிரி. இதுக்கப்புறம் தான் மெஷர்மெண்ட்லாம் பண்ணணும். மேலே இருக்கிறத கட் பண்ணிவிடுவோம். இப்போ ஷோல்டர் வந்து ஹாஃப் ஷோல்டர் எடுத்துக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ ஷோல்டர் வருதோ ஹாஃப். என்னோடது 14, அதில் ஹாஃப் 7 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஹார்ம் ஹோல் மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் +1 எடுத்துக்கலாம். 7 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, +1 8 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ செஸ்ட் மார்க் பண்ண போகிறோம். என்னோடது வந்து 38 இன்ச் வரும். டிவைடட் பை 4 +1 இன்ச் சீம் அலவன்ஸ் பண்ணோம். ஸோ 9.5 +1 வந்து 10.5 இன்ச் வரும். இங்கே மேலே வந்து உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அந்த மெஷர்மெண்ட் டிவைடட் பை 4 பண்ணி இந்த கால்குலேட் பண்ணலாம் நீங்கள். ஸோ நான் 10.5 இங்கே மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த கீழேயும் வந்து 7 இன்ச்சில் ஒரு மார்க் போட்டு ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ அடுத்தது 14.5ல் வந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. என்னோடய வேஸ்ட் 34 டிவைடட் பை 4 +1 இன்ச் சீம் அலவன்ஸ். ஸோ 8.5 +1 வந்து 9.5 வரும். உங்களோடது என்ன மெஷர்மெண்ட் வருதோ அது டிவைடட் பை 4 போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 20.5 வந்து ஹிப் மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். இந்த ஹிப் மெஷர்மெண்ட் தான் நான் ஃபோல்ட் பண்ண ஸ்டார்டிங் சொன்னது. உங்களுக்கு என்ன ஹிப் மெஷர்மெண்ட் வருதோ மேலே போட்டு டிவைடட் பை 4 +1 போட்டுடணும். ஸோ என்னோடது 11 +1 12 இன்ச் வருது. இதை தான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் 12 இன்ச் +2 இன்ச் சீம் விட்டு 14 இன்ச்சுக்கு இந்த துணியை ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே வந்து 12 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுடலாம். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே இதை கால்குலேட் பண்ணிக்கணும். கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி துணியை வந்து எவ்வளோ வேணுமோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் மெஷரிங் பார்ட்டே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த 2 இன்ச் சீம் விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மார்க் பண்ண பாயிண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கட் வேணும்னா 12 இன்ச்சே வச்சிடலாம். பட் எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து 14 இன்ச் வச்சுக்க போகிறேன். அங்கேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் வேணும்னா இந்த மாதிரி 12 இன்ச் வச்சுக்கோங்க. பட் நான் வந்து 14 இன்ச் எடுத்துக்க போகிறேன். 14 இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் போட்டுட்டு இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். 12 இன்ச் வந்து என்னோட மெஷர்மெண்ட். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கட் வேணும்னா ஹிப்பில் என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதையே வச்சுக்கலாம் கீழே. இப்போ ஹார்ம் ஹோல் பார்க்கலாம். 1.5 இன்ச் இந்த மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு இப்போ வந்து இதை மூணுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். லைட்டாக ஒரு ஆர்ச் மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லோவாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. இதிலே ஒரு 1/2 இன்ச் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோலுக்கு கொஞ்சம் 1/2 இன்ச் உள்ளே இருந்த மாதிரி இருக்கணும். அடுத்து நெக்குக்கு வந்து 3 இன்ச் வச்சுக்கிறேன். என்னோடய நெக் டெப்த் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு 5 இன்ச் வைக்க போகிறேன். இது பியூர்லி உங்கள் சாய்ஸ். 6 இன்ச் வேணாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி 3 இன்ச்சுக்கு இப்படி போட்டு ஒரு பாக்ஸ் வரைஞ்சிடலாம். இதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1 இன்ச் மேலே எடுத்துகிட்டு ஒரு ஆர்ச் போட்டுக்கலாம். இந்த நெக் வந்து எவ்வளோ டீப் வேணுமோ அது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். பேக் நெக் வந்து நான் 4 இன்ச் எடுத்திருக்கேன். இதே மாதிரி ஒரு லைன் போட்டு இங்கேயும் ஒரு ஆர்ச் மாதிரி மார்க் பண்ண போகிறோம். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட்டிங் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இதுதான் என்னோடய மார்க்கிங் எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. இப்போ கட்டிங் பார்ட் போகலாம். அதுக்கு முன்னாடி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஹார்ம் ஹோல், வேஸ்ட் அண்ட் ஹிப் எல்லாத்துலேயும் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம சீம் அலவன்ஸ் ஃபஸ்ட்டே நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். 2 இன்ச் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா 2 இன்ச் தையலுக்காக விட்டுடலாம். இப்போ கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேக் நெக்குக்கு தேவையான மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஹார்ம் ஹோல் உள்ள 1/2 இன்ச் வச்சது வந்து ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோலுக்கு, அது அப்புறமா கட் பண்ணலாம்.
ஹார்மோல் கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பக்கம் கட் பண்ணுங்கள். எப்போவுமே கட்டிங் பார்ட் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக ஒன்றுக்கு 2 வாட்டி யோசிச்சுட்டு கட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி குர்த்தி ஸ்டிச் பண்ணுறவங்க. நெக் வந்து ஃபஸ்ட்டு இந்த பேக் நெக் வரைஞ்சிருக்குள்ள மேலே இருக்கிற ஆர்ச் இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். ஏன்னா கட்டிங்கில் நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோன்னா சின்ன மிஸ்டேக்காக தான் இருக்கும், பட் ஃபுல்லாகவே சொதப்பிடும் அது. இப்போ பேக் நெக் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கீழே இருக்க துணியை எடுத்துடலாம். ஏன்னா மேலே இருக்க துணியில் தான் மார்க்கிங் இருக்குது. ஸோ மேலே இருக்க துணியை மட்டும் எடுத்து இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கு மார்க் பண்ண பார்ட்டை கட் பண்ணுவோம். இது நான் தச்சு போட்டேன், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரண்ட் ஹார்மோலுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச் உள்ளே வாங்கின மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கட் பண்ணிக்கலாம் மறக்காமல். இப்போ கட்டிங் பார்ட் முடிஞ்சாச்சு. ஸ்லீவ் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். என்னோட ஹார்மோல் சுற்றளவு 18 டிவைடட் பை 2 + 1.5 வரும். ஸோ 9 + 1.5 10.5 இன்ச் வரும். ஸோ இது வந்து எப்படின்னா 4ஆக ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது நல்லது. என்னோடய மெஷர்மெண்ட் கை வந்து 9ல் தான் பண்ண போகிறேன், பட் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி 4 ஃபோல்டு இருக்கணும். 4 ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா 12 எடுத்துக்கோங்க. எப்போவுமே கரெக்டாக வச்சு பண்ணுறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறது நல்லது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்க. ஸோ 12 எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ண போகிறேன் நான். இதை வந்து இன்னொரு மெஷர்மெண்ட்டும் பண்ணலாம். கை அளவு அந்த கை அளவு ஸ்லீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஷோல்டர் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி மேலே எடுத்தோம் இல்லையா 7 இன்ச், 7 + 2 போட்டாலும் உங்களுக்கு 9 வரும். ஸோ 9 + சீம் அலவன்ஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்லீவ் கட்டிங் பண்ணிடலாம். ஆனால் நான் இந்த மெஷர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் எடுக்கிறேன். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் 9 இன்ச் மார்க் பண்ண போகிறேன். உங்களோட மெஷர்மெண்ட் என்ன வருதோ நீங்கள் மார்க் பண்ணலாம். அதே மாதிரி கை ஸ்லீவ் என்ன ஹைட் வேணுமோ நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அந்த எண்டில் எனக்கு 11 வந்தது. ஸோ 5.5ல் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 லைனும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஹைட், அந்த ஸ்லீவ் ஹைட் எங்கே முடியுதோ அங்கே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதில் பாதி இங்கே வச்சுருங்க. அது என்ன ஸ்லீவ் எவ்வளோ ஹைட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 1.5 சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணி வச்சுருங்க. இங்கேருந்து ஒரு 3.5 இன்ச் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 இன்ச் ஹைட் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு ஆர்ச் அப்படியே இந்த எண்டு வரைக்கும் கொண்டு போகணும். இதுதான் ஹார்மோலோட ஷேப். இந்த வந்து கீழே மார்க் பண்ணுற 3.5 இன்ச் வந்து கீழே இருக்க சீம் அலவன்ஸில் பண்ணிடாதீங்க, மெயின் மார்க்கிங்கை தான் பண்ணணும். ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, எப்போவுமே நம்ம மெஷர்மெண்ட் மார்க் பண்ணும்போதே இது ரொம்ப சின்னதாக இருக்குமோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், இல்லை இது பார்க்க பெருசாக இருக்குது கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து கேல்குலேஷன் போட்டு என்ன மார்க் பண்ணும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கிங் பண்ணுங்கள். ஏன்னா இது நிறைய வாட்டி நானும் பண்ணியிருக்கேன், நம்மளுக்கு அது கரெக்ட் கேல்குலேட் வராது. கேல்குலேஷன் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை கரெக்டாக போட்டு கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குர்த்தி ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ இந்த சென்டர் பாயிண்டில் ஒரு சின்ன கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் ஹார்மோலுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச் இப்படி லைட்டாக உள்ளே வந்து இந்த கர்வ் அப்படியே உள்ளே போன மாதிரி வாங்கணும். நம்ம இதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இந்த ஃப்ரண்ட் நம்ம கட் பண்ணதை ஃப்ரண்ட்டோட தான் மேட்ச் பண்ணணும். இதுவும் தப்பு பண்ண சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த கர்வ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் எக்ஸ்ட்ரா கட் பண்ணாதீங்க. கரெக்டாக அந்த கர்வ் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் முன்னாடியே முடிஞ்சிடணும். இப்போ ஸ்லீவ் கட்டிங்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் கீழே வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டரில் இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் இப்படி கீழே டவுன் பண்ணிவிட்டு அதை இப்படி ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ இது மேலேயும் இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஷோல்டர் பார்ட்டில் இப்போ ஃபர்ஸ்ட் நெக் ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 5.5 இன்ச்சில் இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் கட் பண்ணது போக இதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது மேலே நம்ம குர்த்தியோட நெக்கை வந்து அப்படியே இப்படி வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு ரெண்டுக்குமே இந்த மாதிரி பண்ணுங்கள்.
நம்மளுக்கு எப்படியும் கட்டிங்கில் போக எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குல்ல, இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துடணும். ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணதை ஃப்ரண்ட்டுக்கு மேட்ச் பண்ணுங்கள், பேக் கட் பண்ணதை பேக்குக்கு மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ துணியோட ரைட் சைடு இப்படி வச்சுட்டு நம்ம நெக்கு கட் பண்ணியிருக்கிற துணியை வந்து இப்படி பேக் சைடு ரெண்டு ரைட் சைடு வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு இங்கே ஒரு ஆர்ச் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு குட்டி குட்டி கட் பண்ணிக்கலாம், ஏன்னா திருப்பும் போது அந்த இடத்துலலாம் இழுக்காமல் இருக்கும். துணி கவனமாக கட் பண்ணுங்கள், லைட்டாக எக்ஸ்ட்ரா போனீங்கன்னா தையலில் கட் ஆகிடும், அப்புறம் ஓட்டையாகிடும். ஒன்ஸ் இந்த கட்டிங்லாம் முடித்த உடனே இப்படி துணியை திருப்பி வச்சுட்டு இது மேலே ஒரு தையல் ஓரத்தில் போட்டுவாங்க. இப்படியே ஒரு தையல் வந்து ஓரமாக இப்படி கரெக்டாக கார்னரில் போடணும். ஒன்ஸ் அதை முடித்தோடனே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு தையல் இது மேலே போட்டுக்கோங்க. நான் இதை போட்டாச்சு. இப்போ பின்னாடி இருக்க துணியை இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு தையல் 3 பக்கமும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சுற்றி வந்து ஒரு பா ஷேப்பில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி பேக் நெக்குக்கும் முடிச்சிடுங்க. ஸோ என்னோடய நெக் நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இந்த மாதிரி ரைட் சைடு ரெண்டும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இந்த ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிடணும். ஷோல்டர் ஒன்ஸ் முடித்த உடனே இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்லீவ் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள், தப்பாக மாற்றி மாற்றி தைக்க சான்சஸ் இருக்குது. இந்த ஹார்மோல் இதுதான் ஃப்ரண்ட், கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் ஃப்ரண்ட். இந்த சைடு இருக்கிறது அந்த கைக்கு போகும். இப்போ இந்த சைடு இருக்கிறத எடுத்து கரெக்டாக இங்கே மேட்ச் பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த 2 சென்டர் பாயிண்ட்லேயும் நம்ம வந்து குண்டூசியில் சீல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை கரெக்டாக அழகாக வந்து ஸ்டிச் பண்ணும்போது துணியை மேட்ச் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு துணி உள்ளே ஒரு துணி வெளியே வர மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈவனாக வராது. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் முடித்த பிறகு கையோட எண்டில் இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ ஒன்ஸ் கையை ஃபோல்ட் பண்ணி தைச்ச பிறகு இப்போ உள்ளே வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாடியில் இருக்க லைனும் இந்த ஹார்மோலில் வர லைனும் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகாது, ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச் தான் மேட்ச் ஆகாது. அது இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு லைட்டாக ஸ்லைண்டிங்காக போட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. கையிலேருந்து ஹிப் வரைக்கும் ஒரு தையல் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு வர போகிறோம். இந்த ஹிப்பில் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ இங்கேருந்து எப்படி நான் இதை கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதை வந்து கீழே இருக்க கட் வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதனால் கீழே என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதுக்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சுடிதார் கட் வரும் இல்லையா, அந்த ஸ்டிச்சிங் ஃபோல்டிங் சைடு ஃபோல்டிங் தான் இது. ஈவனாக துணி இருந்தால் தான் கரெக்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது ஈவனாக வரும். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணால் இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற கார்னர் உள் பக்கமாக ஒரு ஸ்டிச் அந்த இடத்துல ஒரு தையல் போட்டே வாங்க. எண்டில் வரும்போது அந்த இடத்துல வந்து ஊசியை இப்படி உள்ளார வச்சுட்டு மேலே அந்த நாப் மட்டும் எடுத்துகிட்டு இந்த சைடில் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக இந்த எண்டு வந்ததும் ஊசியை உள்ளே வச்சு இந்த மாதிரி நாபை திருப்பிட்டு இந்த டபுள் ஃபோல்ட் கொஞ்சம் குறிப்பிட்ட லென்த்துக்கு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே வச்சு இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் கீழே வந்துடுங்க. ஒன்ஸ் அதே மாதிரி இந்த எண்டு வந்ததும் இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி ஊசியை உள்ளே வச்சுட்டு திருப்பினீங்கன்னா துணி வந்து மூவ் ஆகாது. இந்த மாதிரி கொஞ்சம் இந்த முன்னாடி வந்துட்டு இப்போ இந்த கார்னர் எட்ஜை ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த கட்டோட கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு வி பாயிண்ட் மாதிரி எடுத்துன்னு வர போகிறோம். அங்கே வந்துட்டு துணி ஊசியை உள்ளே வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பிங்க, வி மாதிரி திருப்பிட்டு இப்போ இதில் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட போகிறோம். நான் வீடியோவில் கிளியராக காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். இப்போ என்னோடய கட் வந்து அழகாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. கீழே வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, கீழேயும் ஃபினிஷ் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து உங்களுக்கு கரெக்டாக சூட்டாக ஃபிட் ஆச்சா இல்லையான்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
Thank you for watching.